ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? அப்பா ஐயோ, அனல் பறந்த விஜிஎஸ் பேச்சு அப்படி தான் சொல்லி ஆகணும். அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு ஜாக்லினுக்கு சரியான அடி. தேவையா இது தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு அழகான ஒரு வீக்லி டாஸ்க்கு செம்ம பர்ஃபார்மன்ஸை சூப்பராக அள்ளி கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு திறமை இல்லையா நான் சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் இவங்களால் டெவில நடிக்க முடியாது. ஏன் நடிக்கணும்? அவங்க அப்படியே அவங்களோட கேரக்டர் கொடுத்தாவே சூப்பராக இருந்திருக்கும். இவங்களும் சௌந்தர்யம் அங்கே வந்து ஒரு சேஃப் கேமு, என்னுடைய நண்பர்கள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாங்க. செம்ம காண்டாக இருந்துச்சு. அதனால தான் பிக் பாஸே வந்துட்டு உப்பு இல்லாத சோத்தை ஒரு 2 நாள் கொடுத்து அவங்க எவ்வளோ தான் ரிக்வஸ்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணவே இல்லை. இங்கே வந்து விஜேஎஸ் வச்சு செய்கிறார். சொல்லுமா டே 1 டெவில் பற்றி டே 2 டெவில் பற்றி சொல்லுமாண்ணா. சார் நானே ஒழுங்காக விளையாடல சார்னு சேஃபாக ஒரு பதில் சொன்னோன்னே அவங்க கலாஸ்டர். அம்மா ஐயோ அது எனக்கு தெரியுமா, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சேஃபாக பதில் சொல்கிறதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக பண்ணீங்க, எதுக்காக செய்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் இங்கே வந்து என்கிட்ட வந்து சேஃபாக சொல்லி அதை மழுப்ப வேண்டாம், சரியா? அதனால் நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது அப்படின்போது அவங்க அப்படியே மூஞ்சி மாறுது. இல்லை சார் எனக்கு வந்துட்டு ரஞ்சித் சார் வந்து டெவிலாக இல்லாமல் ரஞ்சித் சாராக இந்த மாதிரி இருந்துச்சு. சரி அப்போ வேறு எப்படி அவர் விளையாண்டுருக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படி கேட்டவொடனே மக்கள் வந்து இந்த பக்கம் கிளாப்ஸை போட்டு தள்ளுறானுங்க. ஏன்னா அவ்வளோ வெறி மக்களுக்கு என்னையா பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. மக்கள் உட்காந்து எல்லாம் லைவ் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து 100 நாள் நான் வேலையை லீவ் போட்டுருவேன், வீட்டிலே தான் இருப்பேன் இந்த பிக் பாஸை பார்க்கறதுக்குலாம் சொல்லியிருந்தார். அவரெல்லாம் வந்து எவ்வளோ டென்ஷனாக இருப்பார். ஆனால் அவர் உண்மையிலே வந்து வேலையை லீவ் போட்டாரா இல்லை அன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு வந்து இங்கே வந்து பேஸ்ட்டு போனாரான்னு தெரியல, அது வேறு விஷயம் வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வேறு கேட்குறது. ஆமாம் நீங்கள் உங்கள் பேட்சை தூக்கி போடும்போது ஒரு சொன்னீங்களா, அது என்ன சொன்னீங்க அப்படின்ற போது இவங்க பதறாங்க. ஐயோ நான் 1008 சொல்லியிருப்பேனே, எதை கேட்குறான்னு தெரியலன்னு. இல்லை என்னவோ சொன்னீங்க சொல்லுங்கள். இல்லை சார் நான் ப்ரொவோக் பண்ணியிருக்கலாம். அப்போ ப்ரொவோக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, சரி உங்களுக்கே அப்போ வந்து எப்படி ப்ளே பண்ணணும் தெரியும், அப்புறம் எதுக்கு நீங்கள் அதை பண்ணவே இல்லை? சரி நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கும் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு கண்டஸ்டன்ஸ்கள் நடிக்கலாம், என்கிட்ட அதே நடிப்பை காமிக்காதீங்க, சரிங்களா? நீங்கள் எதுக்காக பண்ணி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்து எதுக்காக பண்ணீங்க, எதுக்காக வந்து இது மாதிரி சேஃபாக விளையாண்டிங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி குழஞ்சி அது மாதிரி சொல்கிறீங்க? அதேமாதிரி அங்கே எப்படி சேஃபாக ப்ளே பண்ணிங்களோ அதே மாதிரி என்கிட்ட வந்து சேஃபாக பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப டூ மச்சாக இருக்குது. அதே மாதிரி நீங்களே வந்துட்டு ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணிக்கிறது, அதை பாதுகாத்துக்கிறது நீங்களே உங்களுக்குள்ளே, அங்கே விளையாடுறத வச்சுக்கிட்டு அதில் என்னையும் ஏமாத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு டூ மச்சான்னு சொல்லிட்டு போட்டு பொழக்கிறார் அந்த அம்மா. அப்படி ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, அவர் போட்டு பொழக்கிறார். இல்லை சார் என்ன அதான் அது இல்லை சார் இது இல்லை சார்ன்றாங்க. பயங்கர மாதம் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என் மனசில் இருந்த பாரமே இறங்கிருச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க, எனக்கும் அப்படி தான். சரி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.